ஓகேம்மா, ரெடி? சம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நல்லா கவனிங்கம்மா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following compounds turns blue litmus? நல்லா கவனிங்க. Which of the following compounds turns blue litmus to red and does not produce effervescence of with NaHCO3? கொஸ்டின் என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா, நல்லா புரிஞ்சுக்க. எந்த காம்பவுண்ட்ல கீழே 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அனிலின், அசிட்டிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட், பீனால் இல்லையா? இந்த 4 ஆன்சர்ல எதுல நம்ம NaHCO3 போடும்போது எதை ப்ரொடியூஸ் பண்ணாத CO ஐ மீன் வந்து எஃபர்வேஷன்ஸ் வந்து நடக்காது இல்லையா? எஃபர்வேஷன்ஸ் நடக்காது. ஓகேவா? அதுவே வந்து ஆனா என்ன மாறணும்? ப்ளூ வந்து ரெட்டா மாறணும். ப்ளூ வந்து ரெட். நல்லா கவனிங்க. லிட்மஸ் பேப்பர் எடுத்து ஒரு ஆசிட்லயோ பேஸ்லயோ போடும்போது ப்ளூ ரெட்டா மாறுதுன்னா அது ஆசிட்மா. அது என்னமா? ஆசிட். அது ரெட் ப்ளூவா மாறுதுன்னா அது என்ன சொல்லுவோம்? பேஸ். ப்ளூ ரெட்டா மாறினா ஆசிட், ரெட் ப்ளூவா மாறினா பேஸ், ஐ மீன் காரம். ஓகேவா? எஸ். இப்ப அவன் என்ன கொடுத்தான்? ப்ளூ தான் ரெட்டா மாறுதுமா இல்லையா? அப்போ ப்ளூ ரெட்டா மாறினா அது ஆசிட், கன்ஃபார்மா ஆசிட் தான். அப்ப எந்த ஆசிட்ல வந்து NaHCO3 போடும்போது எப்பர்வைசன்ஸ் நடக்காது? எப்பர்வைசன்ஸ் நடக்கா CO2 மலுக்கு வெளியே போது அர்த்தம். என்ன வெளியே போகுது? CO2 லாஸ் ஆகுது. அப்படின்னா நமக்கு ஒவ்வொன்றும் ஃபார்முலா தெரியணும். ஸோ ஒன்னாவது அனிலின் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்னு அனிலுடைய ஃபார்முலா என்ன? பென்சில்ல NH போட்டா அனிலின். செகண்ட் வந்து அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா CH3COOH. பென்சோயிக் ஆசிட் ஃபார்முலா C6H5COOH. பீனால் ஃபார்முலா C6H5OH. நல்லா கவனிங்க. நமக்கு பேசிக்காவே தெரியும். ஆக்சுவலா அனில் என்னம்மா? இது கண்டிப்பா பேஸ். இது நம்ம பேஸ். இது காரம். அப்ப நம்ம இது விட்டுடலாம். அப்ப 3 ஆப்ஷன்ஸ்ல ஆசிட் இருக்கு. இதுவும் ஆசிட், இதுவும் ஆசிட், இதுலயே ஆசிட் இருக்கு. கரெக்டாமா? எந்த ஆசிட்ஸ்ல நம்ம NaHCO3 போட்டா CO2 லாஸ் பண்ணாதுன்னு கேட்டா, ஸோ ஃபோர்த்ல ஐ மீன் பீனால போட்டதா லாஸ் பண்ணாது. புரியுதமா? அப்போ நமக்கு ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். நல்லா கவனிச்சுங்க. எப்பர்வைசன்ஸ் கொடுத்துட்டான் பாருங்க. எப்பர்வைசன்ஸ்னாலும் CO கொடுத்தாலும் கரெக்ட் தான். CO2 வெளிவரதா அந்த எப்பர்வைசன் அது நுரைத்து போகுதுன்னு சொல்லணும் நம்ம தமிழ்ல. ஓகேவா? நான் வச்சுக்கோமா. ஓகேம்மா. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்லித்தான் பாருங்கம்மா. 2 காலம் கொடுத்தா மேட்ச் த ஃபாலோயிங்ல. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2 காலம் 1 ரியாக்ஷன் கொடுத்தான், காலம் 2 ப்ராடக்ட் கொடுத்தான். அதில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருமா. ஃபீனால் கூட ஜிங்க் போட்டு ஹீட் பண்றான். நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபீனால் கூட ஜிங்க் போட்டு ஹீட் பண்றான். ஹீட் பண்ணும்போது என்ன கொடுக்கும் அப்படின்னு கொடுத்தா என்னமா கொடுக்கும்? ஃபீனால் கூட ஜிங்க் போட்டு ஹீட் பண்ணா பென்சீன் கொடுக்கும். அப்ப நம்ம போட்டு தான் ஏ வரணும் இல்லையா? போட்டு ஏ வரணும். அடுத்து பாருங்க. சோடியம் பென்சோயிட் கூட NaOH CaO ஹீட் பண்றா BRTC போட்டு. அப்ப இது என்னமா? இது டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். டீகார்பாக்சிலேஷன். அப்ப டீகார்பாக்சிலேஷன் CO2 வெளிப்படும். CO2 வெளிப்படும். வந்து இங்க அது மாதிரி வந்து NaOH CO2 வெளிப்படும். அப்ப நமக்கு வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் கெமிக்கல் இதை போட்டா. செகண்ட் கெமிக்கல் போட்டுதான் BRTFP. இது என்ன? புரோமினேஷன். அப்போ பென்சீன் மட்டும் இருக்குமா? பென்சில புரோமினேஷன் தான் புரோமோ பென்சீன் கிடைக்கும். அப்ப தான பி. எஸ். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. தேர்ட் क्वेश्चन பாருங்க. இது அசிட்டிலின். கரெக்டாமா? இது அசிட்டிலின். இதுல ரெட் ஹாட் Fe போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன ஃபார்ம் ஆகும்னா பென்சீன் ஃபார்ம் ஆகும். எப்படி மாதிரி நம்ம திரும்ப பாருங்க. CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகே, CH ட்ரிபிள் பாண்ட் CH, CH ட்ரிபிள் பாண்ட் CH. நல்லா கவனி. இதுதான் 3 மோல்மா. கரெக்டா இல்லையா? அசிட்டிக் ஆசிட் அசிட்டிலின். இப்ப இந்த பை பாண்ட் இங்க மூவ் ஆயிடும், இந்த பை பாண்ட் இங்க மூவ் ஆயிடும், இந்த பை பாண்ட் மூவ் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் கேட்டா பென்சீன் இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, எஸ். இது ஃபர்ஸ்ட் கெமிக்கல் பென்சீன் ஃபார்ம் ஆச்சு. அதுல வந்து HNO3 H2 போட
Nitrobenzene. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் நைட்ரேஷன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் அப்ப நைட்ரோபென்சீன் ஃபார்ம் ஆகும். அப்ப சி எங்கமா இருக்கு நைட்ரோபென்சீன். இதான் சி Second option. கரெக்டா? Second எஸ். option. அடுத்தது அப்படி டில வந்து CH2Cl அன்னைட்டர் CH3 போட்டா பிடுகாப் ரியாக்ஷன் கரெக்டானே? Yes. பிடுகாப் அல்கலேஷன். பிடுகாப் அல்கலேஷன் கரெக்டா? Phenyl அப்போ capsules. பிடுகாப் அல்கலேஷன் பார்த்தா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? டொலுவின் கிடைக்கும் கரெக்டா? அப்ப இது C. அப்ப எங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனி. அப்ப ஏக்கு என்ன ஆன்சர்? ஃபோர்த்தா? Yes. அப்ப ஏக்கு 4 எங்க இருக்கு? ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்கு. ஏக்கு 4. பிக்கு என்னது 1. பிக்கு 1 கரெக்டா இருக்கு. சிக்கு 2, சிக்கு 2 கரெக்டா இருக்கு, டிக்கு 3 கரெக்டா இருக்கு. அப்ப ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே கிளியர்? Yes, sir. Yes. எஸ். ஓகேமா. கொஸ்டின் நம்பர் 3 கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 3. ஓகே. நல்லா கவனி. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துட்டு அதில் என்ன பண்ண சொல்கிறோமா? ஹைபிரிடைசேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை மேட்ச் பண்ண சொல்கிறான் கரெக்டா? ஹைபிரிடைசேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரானை என்ன பண்ண சொல்கிறான்? மேட்ச் பண்ண சொல்கிறான். ஸோ நம்ம ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் டி எடுத்துக்கிறோம் வச்சுக்கோ. டியில் பார்த்தினாக்கா என்னம்மா நிக்கலுக்கு 3D Plus 2. 8 4s2 எங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+ கரெக்டா? அப்போ 2+னா Yes, sir. 2 எலக்ட்ரான் லாஸ். அப்போ 2 எலக்ட்ரான் லாஸ்னா D8 இருக்கும். இங்க ஸ்ட்ராங் லிகாண்டு. அப்போ ஸ்ட்ராங் லிகாண்ட் 8 பிளான்ஸ் எப்படிமா இருக்கும்? ஸோ Para. 8 பிளான்ஸ் பேர் ஆயிட்டு. அப்போ நமக்கு கோடிஷன் இங்கே 4. அப்போ எங்கேருந்து ஹைபிரிடேஷன் நடக்கும்? இங்கேதான் நடக்கும். அப்போ டில 1 நடக்கும், எஸ் ஒரு ஆர்பிட்டால் Sir. பில 2 நடக்கும். அப்போ டி எஸ் கரெக்டாமா? Yes, sir. எஸ். அந்த மாதிரி லோன் பெர்டான 0. ஹைபிரிடைசேஷன் DsP2 லோன் பெர்டான 0. ஓகேவா? இது ஆப்ஷன் டிக்கு. அடுத்தது சி பாருங்க. இது சி கோபால்டுக்கு D7S2 கரெக்டா? இப்போ இங்க ஆக்சிஜன் 2+ தான், இங்க ஸ்ட்ராங் லிகாண்டு. அப்போ எப்படிமா இருக்கு எலக்ட்ரான்ஸ்? 1 2 3 4 5 கரெக்டாமா? 7 எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. 2 4 6 7 கரெக்டாமா? ஸோ இதுக்கும் என்னன்னாக்கா கோஷன் 4 தான் இல்லையா? அதனால அப்ளிகேஷன் டி ஆர்பிட்டல் 1, எஸ் ஆர்பிட்டல் 1, பி ஆர்பிட்டல் 2. ஸோ இங்க அன்டர்கன் 1 கரெக்டாமா? எஸ். அடுத்து பி Yes, sir. பாருங்க. ஸோ நிக்கல். ஸோ 3D8 ஐ மீன் D8S2 2+ ஆக்சிஜன் D8 ஸ்ட்ராங் லிகாண்டு. அப்போ நமக்கு 1 2 3 4 5 அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் போதுன்னா 2 4 6 8 கரெக்டாமா? ஸோ இங்க கோல்ட் 6 ஆமா தானே? Yes, sir. எதானோ கோல்ட் 6. அப்போ நமக்கு என்னமா கொடுக்கும்? ஹைபிரிடைசேஷன் கொடுக்கும் பாருங்க. sp3d2 formula. யா sp3 D2 கொடுக்கும். இங்க அன்பேர்ட் 0. அன்பேர்ட் வந்து 0மா கரெக்டாமா? எஸ். அடுத்தது கோபால்டு. ஸோ கோபால்டு என்னம்மா? D7S2 இது இங்க நம்ம ஆக்சிஜன் 3+. இப்போ 3 D6. ஓகே. அப்போ D6 கரெக்டா இல்லையா? D6. ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5 6. அப்போ எவ்வளவு அன்பேர்டு? 4 அன்பேர்டா? எஸ். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இது என்ன அப்ளிகேஷன் கேட்டா இங்க கோடிஷன் 6. அப்போ இது sp3 D2 வரும். இங்க 4 அன்பேர்ட் வரும். மேட்ச் பண்ணுங்க. இப்போ டிக்கு ஆக்சுவலா என்ன வரும்? DsP2 0வா? எங்க இருக்கு DsP2 0? Option second ல இருக்கு. Second. அப்போ வந்து டிக்கு வந்து சாரி டிக்கு 2 தானே? டிக்கு 2 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அடுத்தது சி பாருங்க. சிக்கு வந்து DsP2 1 எங்க இருக்கு பாருங்கம்மா? DsP2 1 இங்க இருக்கா? அப்போ 4 இங்க 2 இருக்கு. அடுத்து பாருங்க sp3d2 0. sp3d2 0 எங்கமா இருக்கு? இந்த மாதிரி எதுவுமே இல்லையா? இல்லை சார், D2 sp3 தான் சார் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. D2 sp3 0 வைப்போம். அப்போ 3 அது எஸ் நோ? Yes, எஸ். sir. அப்போ நமக்கு செகண்ட் ஆப்ஷன். ஓகே தானே? Yes, sir. எஸ். அப்போ நமக்கு மேபி வந்து அப்போ நமக்கு
ஸோ இதை ஃபாலோ பண்ணாதீங்கம்மா, அதை நான் வேற சொல்லி தரேன். சரியா? 1 or 2 கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு இதில் இன்வால்வ் ஆகல, பார்ப்போம். சரியா? ஓகேம்மா, எஸ் கொஸ்டின் நம்பர் 4 பார்ப்போம். கவனி, கொஸ்டின் நம்பர் 4 கவனிமா. என்ன கொடுத்தா பாருங்க. ஆக்சுவலாக நமக்கு இங்கே எம்ஜி ட்ரை ஏற்று கொடுத்தா இங்கே என்ன நடக்குமா? ஸோ இது ஐ மீன் ஏ இது ஃபார்ம் ஆகும் பாருங்க. இங்கே எம்ஜி பிஆர்னு ஃபார்ம் ஆகும். ஐ மீன் கிரிக்னரியன்ஸ். கரெக்டாமா? இதுல Yes, sir. வாட்டர் போட்டா, இப்போ வாட்டர் போட்டா என்ன நடக்கும் நமக்கு? இங்க H வந்து X வாட்டர் வந்து போட்டா minus. OH இங்க வந்துடும், பிளஸ் என்ன போயிடும். சரி ஹெச் வந்துருமா? இங்க Yes sir. ஹெச் இங்கே வந்துடும், OH போடும், எம்ஜிபிஆர் OH வெளியே போயிடும். எம்ஜிபிஆர் OH வெளியே போயிடும். அப்ப நமக்கு என்னமா இது? சைக்ளிக் ஹெக்சேன்மா. கரெக்ட். ஓகேவா? Yes sir. எஸ். நெக்ஸ்ட் 52 ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், which one of the following is not a redox reaction? ஓகேவா? நமக்கு தெரியும் ஜென்ரலா அந்த redox reactionக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் கொடுத்தோம். அந்த ரூல் நல்லா தெளிவாயிட்டா போதும், ஒண்ணுமே கிடையாது. வெரி சிம்பிள். பார்க்கலாம். நாட் ஏ redox reaction. redox reaction மாத்தோம், அதுல ஆக்சிடேஷன் இருக்கணும், ரிடக்ஷன். கரெக்டா? இதான் redox reaction சொல்லுவோம். கரெக்டாமா? எஸ். அப்போ பாப்போம் ஆக்சிஜன் ரிடக்ஷன் பார்க்கலாம். இப்போ இங்க எண்ணெயோட ஆக்சிஜன் ஸ்டேட் நம்பர் 0மா, ஏன்னா அது ஃப்ரீ ஸ்டேட்டா இருக்கு. 0 1/2 C ஆக்சைடு 0, ஏன்னா ஃப்ரீ ஸ்டேட்டா இருக்கு. இங்க எண்ணெய் வந்து +1, சீல வந்து -1. அப்போ 0ல இருந்து +1னா ஆக்சிஜன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ கண்டிப்பா இது ஆக்சிடேஷனா? 0ல இருந்து -1 போனா இது ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆகுதா? அப்போ கண்டிப்பா இது ரிடக்ஷனா? அப்ப இது கிடையாது ஆன்சர். அவன் நாட் தான் கேட்டான், இது கிடையாது. அப்போ இதுல ரெண்டுமே இருக்கு. அடுத்தோம்னா இங்க CA 0, H2 0, CA இங்க +2, H வந்து -1. கரெக்டாமா? அப்போ 0ல இருந்து +2 போனா ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ ஆக்சிடேஷன். H வந்து H மைனஸ் போனா கண்டிப்பா குறையுதா? அப்ப ரிடக்ஷனா? எஸ். அடுத்ததுமா, அடுத்து பாருங்க FeO3. Fe வந்து ஆக்சுவலா -2, இது +2. அப்போ கரெக்டாமா? AL வந்து 0, இங்க AL வந்து நம்ம இது -2. ஓகேவா? அப்ப இது +3. ஓகே. எஸ். இது 0. பாருங்க, இந்த Fe ல இருந்து +2ல இருந்து 0 போனா என்னமா அது? +2ல இருந்து 0 போனா குறையுதா இது? ஆமா, அப்ப குறையுதா? அப்ப ரிடக்ஷன் கண்டிப்பா. ஓக் -2, இந்த ஓக் -2, அப்ப அதை எடுத்துக்கூடாது நம்ம. AL 0, இங்க AL +3, அப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். இது அதிகரிக்குது, அப்ப கண்டிப்பா இது ஆக்சிடேஷன். கரெக்டாமா? ஓகே. அடுத்த பாருங்க CA பாருங்க. இந்த O -2, இந்த CA +2. ஓகேவா? அப்ப இந்த C நம்ம வரும் என்னமா வரும் சொல்லுங்க? +4 sir. +4. கரெக்ட். இங்க பாருங்க, இது +2, இது -2, இந்த +4, இது -2. இப்ப பாருங்க, இந்த CAO இந்த C ல CA போனாலும் +2 +2, இந்த C ல இந்த C போனாலும் +4 +4, இந்த O இந்த O போனாலும் -2 -2. இதுல எதுவுமே சேஞ்சஸ் இல்லையா ஆக்சிஜன் நம்பர்? அப்ப நமக்கு நாட் ஏ ரிடக்ஷனா 4th ஆப்ஷன் கரெக்ட். ஓகே. ஓகேம்மா. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின்மா. நெக்ஸ்ட் பாருங்க 6th கொஸ்டின். ஓகே, நமக்கு NCERT லைன்மா, லைன் பை லைன் இது அப்படியே கேட்டிருக்கான் பாருங்க. The boundary test for nitrate depends on the ability of Fe2+ to reduce nitrates to nitric oxide. Statement 2 பாருங்க. Nitric oxide reduces Fe2+ into Fe+1 and itself oxidizes into NO+ to form the brown ring. Okay, so both என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எது ராங்னு நீங்க சொல்லணுமா? சொல்ல முடியுமா? இதை படிச்சுக்கலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தாமா. புரியுதாமா? Brown ring test for nitrate depends on the ability of Fe2+ to reduce nitrate to nitric oxide. நைட்ரேட் தான் நைட்ரிக் ஆக்சைடா என்ன பண்ணோம்? ரெடியூஸ் பண்ணோம். அதை ரெடியூஸ் பண்ணுறது Fe2+. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. நைட்ரிக் ஆக்சைடு ஓகேவா Fe2+ into Fe+1 மாறும். இட் செல்ஃப் ஆக்சைட்ஸ் into NO+ to form the brown ring test. ஓகேவா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த brown ring testல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? NO வந்து கேட்டியானிக் லிகாண்டா ஆக்ட் பண்ணுவோம்.
மற்ற எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம் ஜீரோவா எடுத்துக்கும். ஆக்சுவலா இது நைட்ரோசோனியம் கரெக்டாமா, NO பிளஸ் நைட்ரோசோனியம், NO நைட்ரோசோனியம் இல்லையமா. ஆனா நைட்ரோசோ NO நைட்ரோசோ NO பிளஸ் நைட்ரோசோனியம். நைட்ரோசோனியம் எப்போ ஆக்ட் பண்ணு கேட்டா இந்த பவுண்டரி டெஸ்ட் மட்டும் தான் +1 ஆக்ட் பண்ணும், மற்ற எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம் 0 ஆக்ட் பண்ணுமா. அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டுமா. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 நல்லா கவனிங்க. phenolphthalein cannot used in the titration of, ஓகேவா. phenolphthalein பார்த்தனாக்கா அது ஒரு இண்டிகேட்டர்மா, நிறங்காட்டி. ஓகேவா. இந்த நிறங்காட்டிக்கு டைட்ரேஷன் பண்ணும்போது கீழே இருக்கிறதுல எதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எந்த டைட்ரேஷனுக்கு நம்ம phenolphthalein யூஸ் பண்ண மாட்டோம்னு கேட்குறாங்கம்மா. ஓகேவா. ஸோ எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் தெரியுமா, சொல்ல முடியுமா? சொல்லுமா, சொல்ல முடியுமா? எந்த டைட்ரேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் ப்ராக்டிகல் அந்த யூனிட் கொடுத்தாங்களேமா, அதுலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா. நம்ம எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் சொன்னாக்கா, ஸோ இந்த வீக் ஆசிடுக்கும் ஓகேவா இந்த பேஸுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா. ஏன்னா இது வீக் ஆசிட், இது ஸ்ட்ராங் பேஸ். ஓகே. இது ஆக்சுவலா வந்து எந்த லெசனு, ஈக்குவல் லெசனு. ஓகேவா. இந்த வீக் ஆசிட்க்கும் இந்த ஸ்ட்ராங் பேஸ்க்கும் இந்த phenolphthalein இண்டிகேட்டரை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா. எஸ். கொஸ்டின் நம்பர் 8மா. கொஸ்டின் நம்பர் 8. ஓகே, நல்லா கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 8 வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆனால் பட் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா. ஓகேம்மா, நல்லா கவனிங்கம்மா. விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் நாட் அண்டர் கனிசர் ரியாக்ஷன்ஸ். நல்லா கவனி. கீழ்கண்டவற்றில் எது வந்து கணிச வினைக்கு நடக்காது, எதில் நடக்காதுன்னு கேட்குறாங்கம்மா. அப்ப எதில் நடக்கணும் சொல்லணும். நமக்கு நல்லா தெரியும் கணிச ரியாக்ஷனுக்கா என்ன இருக்கக்கூடாது, ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடாது, ஆல்பா ஹெச் இருக்கக்கூடாது. கரெக்டா, ஆல்பா ஹெச் இருக்கக்கூடாது. புரியுதம்மா. எஸ். அப்ப பாருங்க, அப்போ டஸ் நாட் அண்டர்கோ கனிசர் ரியாக்ஷனா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா, இல்ல வேற குரூப் எதாவது இருக்கும், அந்த மாதிரி நடக்காது. புரியுதப்பா. இப்ப பாருங்க, இது ஆல்டிகேட் கரெக்டா, இது ஃபங்க்ஷன் இருக்கு, இது பக்கத்து கார்பன் இதுதான். இந்த கார்பன்ல 4 பாண்ட் இருக்கு, அப்ப இது கண்டிப்பா ஆல்பா ஹெச் இல்லை, அப்ப இது நடக்கும். இது ஆன்சர் கிடையாது. அப்போ அடுத்து கவனிமா, நம்ம கண்டிஷன் ரியாக்ஷன் கீட்டோன் எடுத்துக்குவோமா, கீட்டோன் எடுத்துக்குமா, எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. நல்லா புரிஞ்சுக்கோ, கீட்டோனை எடுத்துக்க மாட்டோம். அப்ப நமக்கு இதுதான் ஆன்சர் ஆக்சுவலா. ஏன்னா இதுலயும் இதுதான் ஆல்பா கார்பன், இதுல ஆல்பா ஹெச் இல்லம்மா இல்லையா. அப்ப இது ஆன்சர் நமக்கு கிடையாது. அப்ப நமக்கு டஸ் நாட் ரியாக்ட், டஸ் நாட் அண்டர்கோ கண்டிஷன் ரியாக்ஷன் கேட்டா ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. புரியுதம்மா இது எப்படின்னு? எஸ் சார். ஓகேம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9மா. கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, நல்லா கொஸ்டின் படிச்சுக்கோ. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு உன்னுடைய மைண்ட் யூஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுமா. யார் கேட்டா சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியுமா? அவனுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும், வேற எதுவும் கிடையாது. திங்க் பண்ண ஆன்சர் வச்சு நல்லா கவனிங்க. எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான். எக்ஸ் நம்ம ஒரு நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம், நம்பர் ஆஃப் ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான் சொல்லிட்டோம். ஓகேவா. இன் Li2. Y is the number of bonding electron. Y என்னது, ஸோ பாண்டிங் எலக்ட்ரான் சொல்லிட்டான். இன் C2 molecule, the molecule A2 contain total number of electrons equal to X plus Y. The bond order and number of sigma bonds in A2 respectively கொடுத்துடாமா. கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்குமா. அப்புறம் நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த Li2 C2 இதெல்லாமே பிலோ 14 எலக்ட்ரான்ஸ் கரெக்டாமா, பிலோ 14 எலக்ட்ரான்ஸ் கரெக்டா இல்லையா. எஸ். அப்ப Li2 நல்லா கவனிங்க பாருங்க. Li2ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆக்சுவலி 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆமா தானே. எஸ் நோ. எஸ் சார். எஸ். ஐ மீன் வந்து 1s2 2s2 அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2s1 2s1 கரெக்ட் இருக்கும். அப்போ 6 எலக்ட்ரான் இருக்கும். அது எப்படி நம்ம டேரக்டா என்ன பண்றேன், அந்த ஆர்பிட்டல் எலக்ட்ரான் போடுறேன். சிக்மா 1s2 தென் சிக்மா ஸ்டார் 1s2 தென் சிக்மா 2s2 கரெக்டாப்பா. எஸ் ஆர் நோ.
Yes, sir. எஸ். எல்ஐ வந்து நான் சொல்லிட்டா பாருங்க, எக்ஸ் எக்ஸ் எல்ஐ வந்து எக்ஸ் எடுத்துதான். எக்ஸ்னா மீனிங் என்ன? ஆன்டிபாடி எலக்ட்ரான் எடுத்துக்கணும். ஆன்டிபாடியில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குங்க? 2 2 electrons. எலக்ட்ரான்ஸ். ஏன்னா இதுதான் ஆன்டிபாடி, கரெக்டா? மீதெல்லாம் பாண்டிங். அடுத்தது இப்ப நான் C2க்கு வரேன். C2 பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. C2. ஸோ இப்போ C2 உடைய எலக்ட்ரான் கான்பிகேஷன் தெரியலையா? சொல்லுங்க. சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2. ஓகேவா? அடுத்ததா இருக்கும் பை 2px2 ஈக்குவல் டு பை 2py2. இதான் என்னது? கார்பனுடைய எலக்ட்ரான் கான்பிகேஷன். கார்பன் மாலிகுலுடைய எலக்ட்ரான் கான்பிகேஷன் இதுதான். இது நம்ம கார்பனுக்கு என்ன சொல்லிட்டோமா? எதை சொல்லிட்டாங்க? பாண்டிங் எலக்ட்ரான் தான் எடுத்துக்கணும். நீங்க இதுல வந்து பாண்டிங் எலக்ட்ரான். அப்ப எதெல்லாம் பாண்டிங் எலக்ட்ரான்? இது பாண்டிங், இது பாண்டிங், இது பாண்டிங், இது பாண்டிங். அப்ப எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்மா? இது ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஒய் எவ்வளவுமா? 8 எலக்ட்ரான்ஸா? எஸ் நோ? எஸ், 8 எலக்ட்ரான்ஸ்மா. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கும். நல்லா கவனி. இப்போ A2ன்னு ஒரு மாலிகுல் உருவாகுதுமா. A2ன்னு ஒரு மாலிகுல் உருவாகுது. அந்த A2 மாலிகுல் எதை சேர்ந்து உருவாகுது? எக்ஸ் பிளஸ் ஒய்யும் சேர்ந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப அந்த எக்ஸ் என்னது? இது. ஒய்னானது இது. கரெக்டா இல்லையா? கிளியர்? Yes, sir. எஸ். அப்போ எக்ஸ் உடைய 2 எலக்ட்ரானும் ஒய் உடைய 8 எலக்ட்ரானும் ஆட் பண்ணிக்கணும். 10 எலக்ட்ரான்ஸ்மா. இப்ப 10 எலக்ட்ரான்ஸ் தான் A2 மாலிகுல் சொல்றான். Yes, இப்ப இந்த A2 மாலிகுலுடைய கான்பிகேஷன், எலக்ட்ரான் கான்பிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, சோ A2 மாலிகுலுடைய எலக்ட்ரான் கான்பிகேஷன் எழுதுங்க. சிக்மா. ஏன்னா 10 எலக்ட்ரான்ஸ் இல்லையா A2 மாலிகுலுக்கு? எஸ் நோ? இது வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எது? இந்த ஒயிட் 8, எக்ஸ் 2. அப்போ சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2. நெக்ஸ்ட் அம்மா 5 By 2px2 ஈக்குவல் டு 5 2p y 2. இப்ப எனக்கு ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் 1 on தானே சார் வரும். 2px 2p மேல. சாரி 2px1 சாரி இதை ஒண்ணு இதை ஒண்ணு கரெக்டாமா? எஸ் நோ? Yes, எஸ். sir. இப்ப இதனுடைய பாண்ட் ஆர்டர் எவ்வளவு? 1 சார். 1. ஏன்னா 10 எலக்ட்ரான் ஒண்ணு தானே. அப்ப Yes, நமக்கு பாண்ட் ஆர்டர் வேல்யூ 1. நீங்க வேணா கூட அப்படியே கால்குலேட் பண்ணி கூட NB NA போடலாம். நீங்க NB மைனஸ் NA/2 கரெக்டாமா? NBனா பாண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல எல்லாம் பாண்டிங். இது பாண்டிங், ஓகேவா? இது பாண்டிங், இது ரெண்டும் பாண்டிங். எவ்வளவு இருக்கு? அப்போ 2 4 6 மைனஸ் -4. இதுல 4 இருக்கு ஆன்டிபாடியில பை 2 ஈக்குவல் டு எவ்வளோமா? 6 - 4 2/2 ஈக்குவல் டு 1. கரெக்டா? பாண்டர் 1 தானே? Yes, sir. பாண்டர். அப்போ பாண்டர் 1 நம்ம கண்டுபிடிச்சோம். நான் கேட்டது என்ன கேட்டாமா? பாண்ட் ஆர்டர் 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்கலாம் பாருங்க. அண்ட் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இன் A2 ரெஸ்பெக்டிவ்லி. The bond order and number of sigma bond in A2 respectively. ஆமானே? எஸ். அப்ப நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எவ்வளவு முதல்ல? 0. நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எவ்வளவுமா? 0. புரியுதா சொல்றேன்? ஐ மீன் என்னக்கா, நீங்க 2pல பார்க்கணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. 2pல என்ன இருக்கும்? 2px 2py 2pz இருக்கு இல்லையா? அதுல வந்து 2px எப்பவுமே என்ன இருக்கும்? 5 2px சொல்லுவோம். 2py 5 2py சொல்லுவோம். 2pz சிக்மா 2pz சொல்லுவோம் இல்லையாமா? அப்ப இந்த சிக்மா இததான் கேட்கறாங்க. இந்த சிக்மா எலக்ட்ரான் கேட்கறான். அப்ப இந்த சிக்மா எலக்ட்ரான் இருக்கா? இல்ல. அப்ப இதோட வேல்யூ 0. இதோட வேல்யூ எவ்வளவுமா? 0. அப்ப நமக்கு என்ன ஆன்சர்? 1,0. Yes. கிளியரா? சப்போஸ் இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கம்மா. இப்படிலாம் கொஸ்டின் கேட்டா நமக்கு இந்த கொஸ்டின் ஸ்பீடா பண்ண தெரிஞ்சுக்கணும் நமக்கு. புரியுதாமா? ஓகேம்மா. கொஸ்டின் 10 பாருங்க. கொஸ்டின் 10 நல்லா கவனிங்க. The want of factor of 0.08 m HCOH solution is 1.25, then the ionization constant of HCOH is. இல்லையா? இது தரவா தெரியுமாம்மா? என்ன ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண தெரியுமா? அதாவது நல்லா கவனி. அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கேட்கறாங்க. முதல்ல அப்ப நீங்க என்ன பண்ணும்? HCOH அயன்ஸா மாத்திக்கோ. HCOH அயன்ஸா மாத்திரம் எப்படி மாத்துவேன்? H பிளஸ் HCO மைனஸ். கரெக்டா? இப்ப இதுல எத்தனை அயன்ஸ் இருக்கு டோட்டலா? 2. கரெக்டா இல்லையா? ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். எஸ்.
இப்போ நமக்கு தெரியும் ஸோ வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐ தானே ஐயோடைய ஃபார்முலா என்னம்மா அசோசியேஷன் டிசோசியேஷன் ஃபார்முலா ரெண்டு தெரியும். அப்போ நமக்கு இதில் 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் என் ஆல்ஃபா கரெக்டாமா? எஸ். இப்போ இந்த நல்லா கவனிங்க, இந்த HCOஹோட சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துறாங்க? 1.25. ஐ மீன் ஐயோடைய வேல்யூ கொடுத்துறாங்க கரெக்டா இல்லையா? வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் இது கான்ஸ்டன்டேஷன் வேல்யூ, வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் வேல்யூ இது. அப்போ ஐயோடைய வேல்யூ 1.25 கொடுத்துறாங்க, 1.25 கொடுத்துறாங்க. ஓகேவா? எஸ். 1 மைனஸ் ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ஃபா வேல்யூ தெரியாது, பிளஸ் என்னுடைய வேல்யூ தெரியும். என்னுடைய வேல்யூ எவ்வளோ? 2. அப்போ 2 ஆல்ஃபா. ஓகே, இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண என்ன வருமா? இதுல மைனஸ் ஆல்ஃபா, இதுல ஒரு ஆல்ஃபா கேன்சல் ஆயிடும். அப்போ 1 மைனஸ் 1 பிளஸ் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். அப்போ 1.25 ஈக்குவல் டு எவ்வளோமா? 1 பிளஸ் ஆல்ஃபாவா? ஆல்ஃபா மட்டும் வச்சுட்டா இந்த 1 அந்த பக்கத்து என்ன ஆயிடும்? 0.25. இது ஆல்ஃபா வேல்யூ கிடைச்சா? எஸ் சார். எஸ். நமக்கு என்ன கேட்குறோமா? கேஏ இல்லையா? அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கேஏ. கே ஈக்குவல் என்ன ஃபார்முலா? Alpha is E equal equal to to K by C C formula. alpha squared by 1 minus alpha வா? ஈக்குவேஷன். அப்ப நமக்கு C உடைய வேல்யூ என்னது? இதான் கான்ஸ்டன்ட் இல்லையா? 0.008 இன்ட்டு ஆல்பா உடைய வேல்யூ எவ்வளோ? 0.25 தி ஹோல் ஸ்கொயர்டு. ஆமா தானே? இதோட பை 1 மைனஸ் ஆல்பா வேல்யூ எவ்வளோ? 0.25. எஸ் நோ? எஸ். இப்போ என்ன பண்ணுங்க, 0.008 இன்ட்டு 0.25 ஸ்கொயர் பண்ணி 0.008 மல்டிபிகேஷன் பண்ணி அது கூட பண்ணுறோம். 1 மைனஸ் 0.25 ஸ்ப்ளிட் பண்ணி இதை டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? புரியுதம்மா? அப்போ நமக்கு ஃபைனலி நமக்கு என்ன சார் ஆன்சர் கிடைக்கும் கேட்டால் நீங்கள் சிமுலேஷன் பண்ணி பாருங்க. 6.6 இன்ட்டு 10⁻⁻4 கிடைக்கும். எங்க ஆன்சர் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும். புரியுதா? ஓகேம்மா. Yes, sir. Question number 11. Question number 11. ஓகேவா? Question number 11 பாருங்க. என்ன கொஸ்டின் கேட்கறேன்னு பாருமா, நல்லா புரிஞ்சுக்க. Sn2 plus 2 is oxidized to Sn plus 4 while Pb4 plus is reduced to Pb2 plus. பாருங்க, Sn plus 2 இருந்து plus 4 மாறுது. ஏன்னா இது plus 2 இது plus 4. அப்போ கண்டிப்பா இது ஆக்சிடைஸ் தானே? ஐ மீன் இது plus 4 வந்து plus 2 மாறுது. கண்டிப்பா இது ரிடக்ஷன் தானே? Yes, sir. Yes. இது அப்சஷன் ஏமா. ரீசன் பாருங்க, Sn plus 2 act as a reducing agent. என்னதுமா? இது reducing agent சொல்றோம். while Pb2 plus act as a oxidizing agent. Oxidizing agentனா என்னமா இருக்கணும்? ஆக்சிஜன் அதிகமா இருக்கணும். ஆமா தானே? ரெடியூசிங் ஏஜ்னா ஆக்சிஜன் நம்ம கம்மியா இருக்கணும். கரெக்ட் தானே? Yes, sir. ஆமா தானே? எஸ். நல்லா புரிஞ்சுக்கணுமா, நல்லா கவனி. ஸோ இப்போ கவனிங்க என்ன சொல்றோம் பாருங்க, இந்த Sn plus 2 இருக்குல்லையமா, அந்த Sn plus 4 வரும்போது 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. ஆமா தானே? Yes, sir. 2 எலக்ட்ரான் லாஸ். எஸ். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த Sn4க்கு 4 பிளஸ் இருக்குல்லையமா, இது Sn பிளஸ் மோர் ஸ்டேபிள். அதனால இது Sn பிளஸ் 2 இல்லையப்பா, இந்த Sn பிளஸ் 2 ரெண்டு ஆக்ட் பண்ணும். என்னவா ரெண்டு ஆக்ட் பண்ண சொன்னாக்கா, ஆக்சிடைசிங்காவும் ஆக்ட் பண்ணும், ரெடியூசிங்காவும் ஆக்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா Pb பிளஸ் 2 இருக்குல்லம்மா, Pb பிளஸ் 2, இந்த Pb பிளஸ் 2 Pb4 பிளஸோட ஸ்டேபிள்மா. Pb வந்து பிளஸ் 2 வந்து Pb4 பிளஸோட ஸ்டேபிள். இதான் ஸ்டேபிள். புரியுதுமா? அப்போ இதுக்கு பேர் என்னக்கா இன்னர் பேர் எஃபெக்ட் சொல்லுவோம். இது பேர் என்னமா? இன்னர் பேர் எஃபெக்ட். அதனால நல்லா கவனி, எது வந்து ஐ மீன் ஸ்டேபிளா இருக்கோ அது என்ன பண்ணும்? ஆக்சிடைஸாவும் ரெடக்ஷனாவும் ஆக்ட் பண்ணும் சொல்றோம் இல்லையமா? ஸோ அதனால இந்த Pb2 பிளஸ் Pb4 பிளஸ் நல்லா புரிஞ்சுக்கணுமா. இந்த Pb2 பிளஸ் Pb4 பிளஸ், இந்த Pb4 பிளஸ் வந்து என்ன சொல்றான்னு கேட்டா ரெண்டுமே ஆக்ட் பண்ணும் சொல்றாங்க. ஆனா Pb2 பிளஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்னது, ரெண்டுமே ஐ மீன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணும், ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணாது. அப்போ நமக்கு நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, நமக்கு வந்து ஸோ ஏ வந்து கரெக்டுமா, ஏ வந்து கரெக்டு. ஆனா ரீசன் வந்து சரியான ரீசனா இல்லை. அப்போ நமக்கு எங்க இருக்குன்னா ஆன்சர் ஏ இஸ் ட்ரூ பட் த ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகே? Yes, sir. எஸ் சார். ஓகே. Question number 12. ஓகே, question number 12 ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் நல்லா ஐ மீன் கிராஃப். நம்ம அந்த 1s 2s 2pலாம் நீங்க அந்த கிராஃப் கொஞ்சம் பார்த்துக்க மாட்டாம செக்ஷன் லெசன் இருக்கும், அணு அமைப்பு பாடத்துல இருக்கும் இல்லையா? நீ ஸ்டேட் போர்டில் பார்த்தாலும் கிளியரா இருக்கும், சிபிஎஸ்சி பார்த்தாலும் கிளியரா இருக்கும்.
ஸோ அவன் கேட்குறனுக்குன்னா wave function of an orbital is plotted against the distance from nucleus. ஸோ இங்க வேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டான், இங்க என்னது ரேடியஸ் கொடுத்துட்டா இல்லையா. ஸோ இதனுடைய பிளாட்டு என்னன்னு கேட்குறான், என்னென்ன ஆர்பிட்டலுக்கு இது ஒன்று கேட்குறான். இந்த 1s 2s 3s 2pன்னு கேட்குறான். ஸோ இது எதுக்குன்னு கேட்டாக்கா இது வந்து ஸோ 2sக்கான கிராஃப்மா. இது நம்ம வேணா ஒரு கிளாஸ் நம்ம இந்த கிராஃப் மட்டும் சொல்லித்தரேன், சரியா எப்படி போகணும் சொல்லிட்டு. ஓகே Yes, sir. ஓகேம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13. கொஸ்டின் 13 நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான் இது இல்லையா. ஸோ குளுக்கோஸ் அண்ட் மேனோஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் எதுக்குமா எக்ஸாம்பிள் C2 C2 எபிமரா, C3 எபிமரா, C4 எபிமரா, ஆனமாஸா? C2 C2 எபிமர். ஓகேவா. ஸோ ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கணும், உனக்கு ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் போகிற பாருங்க. இங்கே CH இருக்கும் கரெக்டா. 1 2 3 4 5. இங்கே 6ல CH2OH இருக்கும். இங்கே OH, இங்கே OH, இங்கே H, இங்கே OH. அதே மாதிரி இங்கே H, OH, இங்கே H. கரெக்டா. எஸ், இது குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ மேனோஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். CHO. ஓகே 1 2 3 4 5. இங்கே 6. ஓகே பார்த்தோன்னா மேனோஸ்ல பார்த்தோன்னா இங்கே OH, இங்கே OH, இங்கே HH இருக்கும். அப்போ இங்கே OH இருக்கும், இங்கே OH இருக்கும், இங்கே H. இது மேனோஸ் ஸ்ட்ரக்சர். இது மேனோஸ், இது குளுக்கோஸ். கரெக்டா. ஓகேம்மா. இப்போ நல்லா கவனிங்க, நம்பர் கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. 1 2 3 4 5 6. எந்த கார்பன்ல OH பொசிஷன் மாறி இருக்கோ லெஃப்ட் ரைட்ல, அதுதான் எபிமர் நம்ம சொல்லியிருப்போம். அப்ப எந்த கார்பன் பாருங்க, செகண்ட் கார்பன்ல குளுக்கோஸ்ல OH ரைட் இருக்கு, அதே செகண்ட் கார்பன்ல மேனோஸ்ல லெஃப்ட் இருக்கு. தேர்டு கார்பன்ல OH லெஃப்ட் தான் இருக்கு, குளுக்கோஸ்ல மேனோஸ் லெஃப்ட் தான் இருக்கு. ஃபோர்த் கார்பன்ல OH ரைட் இருக்கு, மேனோஸ் ரைட் இருக்கு. ஃபிஃப்த் கார்பன்ல OH ரைட் இருக்கு, மேனோஸ் ரைட் தான் இருக்கு. அப்ப நமக்கு இங்க அந்த OH தான் சேஞ்சஸ் இருக்கு. அப்ப நமக்கு குளுக்கோஸ் அண்ட் மேனோஸ்ல என்ன எபிமர் கேட்டா C2 எபிமர். கரெக்டா. Yes. Yes. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 நமக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸ் தான் இல்லையா. ஐ மீன் அது மாதிரி எஸ்டிஃபிகேஷன் ஈக்குவேஷன். கரெக்டாமா. எஸ்டிஃபிகேஷன் ரியாக்ஷன்ஸ் தான். ஓகே. ஸோ கவனிப்பா, நல்லா கவனிங்க. வெரி சிம்பிள். இத எழுதிட்டு இதுல CH2OH பிளஸ் PH C டபுள் பாண்டு OH போடணும். போடும்போது நமக்கு என்ன லாஸ் ஆகுமா, ஃபர்ஸ்ட் வாட்டர் லாஸ் ஆகும். ஆமா தானே. அப்போ வாட்டர்ல எங்க லாஸ் ஆகுனாக்கா, ஸோ இங்க OH, இங்க H இது லாஸ் ஆயிடுச்சுனாக்கா அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் கேட்டாக்கா இது அப்படியே ஃபார்ம் ஆயிடும். இங்க OH, இங்க CH2, இங்க O, இங்க C டபுள் பாண்ட் O, இங்க CH. ஸோ எங்க மாதிரி ஆப்ஷன் Option B. செகண்ட் ஆப்ஷன். கரெக்டா. Yes. எஸ். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15 ஓகே. இது நமக்கு ஈஸியானதான். ஃப்ளூரோ அல்கேன் ஆர் அப்டைன்டு பை பின்கிள்ஸ்டன் ரியாக்ஷன். ஃப்ளூரோ அல்கேன். ஓகேவா. ஸோ பின்கிள் ரியாக்ஷன் தான் ஃப்ளூரோ அல்கேன் உருவாகுதுன்னு சொல்லிட்டாமா இல்லையா. ரீசன் பாருங்க. இன் ஸ்வாட் ரியாக்ஷன் SbF3 AgF Hg2F2 ஆர் யூஸ்டு. ஓகேவா. கரெக்டா சொல்லுங்க போலாம், எது கரெக்ட் எது ராங்னு. Second correct, sir. ஐ மீன் ரீசன் கரெக்ட். ரீசன் கொடுத்தது வந்து ஸ்வாட் ரியாக்ஷன் நம்ம இந்த கேட்டஸ் தான் யூஸ் பண்ணுவோம். SbF3 AgF Hg2F2 யூஸ் பண்ணுவோம். ஆனா ஃப்ளூரோ அல்கேன் வந்து பின்கிள் ரியாக்ஷன் ஃபார்ம்லாம் ஆகாது. புரியுதாமா. ஃப்ளூரோன்ற வேர்டு எந்த ரியாக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்காது. ஃப்ளூரோ வந்து எங்கம்மா இன்வால்வ் ஆகி நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் ஞாபகம் இருக்கா பாருங்க. அப்போ கண்டிப்பா A வந்து ஃபால்ஸ், B வந்து ட்ரூமா. அப்ப எங்க இருக்கு ஆன்சர், ஃபோர்த் ஆப்ஷன். கரெக்டா. Yes, sir. சொல்லுங்க போல, நான் படி சொல்லுங்க. அப்புறம் நான் ஸ்பீடா இருக்கணும் அந்த கொஸ்டின்லாம், சரியா.
ஓகே, முடிவு கிளாஸ் முடிச்சு போகலாம். கொஸ்டின் நம்பர் 16 கவனிமா. N-phenyl alcohol and neophenyl alcohol add chain Pentyl. isomer. நம்ம Pentyl. N-pentyl alcohol சொன்னீங்க, என்ன சொன்னீங்க சொல்லுங்க. இல்லை சார் பென்டைல்னு சொன்னாங்க சார். N-pentyl alcohol and neopentyl alcohol. N-pentyl alcoholனா pentனா 5 carbon. So 1 2 3 4 5. இது N-pentyl alcohol. கரெக்டா? நியோபென்டைல் நமக்கு தெரியும், இதுதான் நியோபென்டைல் ஃபார்முலா. இதான் நியோபென்டைல். இங்க OH போட்டா இது நியோபென்டைல் alcohol. இப்ப ரெண்டுமே சேம் கார்பன், சேம் H, சேம் O இருக்கா பாருமா, இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். அப்போ எவ்வளவு கார்பனுக்கு சொல்லுங்க? 5 கார்பனுக்கா பாருங்க. 5 கார்பன். 2 கார்பனுக்கு எவ்வளவு H சொல்லுங்க? 12 சார். 12 H இருக்கு. எவ்வளவு O இருக்கு? ஒரே ஒரு இருக்கு. ஒரு இருக்கு. அப்ப ரெண்டு ஃபார்ம்லயும் இது சேமா இருக்கு. அப்போ இங்க OH வந்து எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன் தான் இருக்கு, இங்கேயும் ஃபர்ஸ்ட் கார்பன் தான் இருக்கு. அப்ப என்ன மட்டும் வந்து நடந்திருக்கு? கார்பன் தான் ஸ்பிளிட் நடந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இது செயின். அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. போத் N-pentyl alcohol and neopentyl alcohol பிரைமரி alcohol. ஆமா, ஏன்னா OH அட்டாச்ல CH2, OH CH2 ரெண்டுமே பிரைமரி தான். அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டுமா. எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, புரியுதாப்பா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17. ஆல்ரெடி நம்ம பார்த்தது நினைக்கிறேன் மேபிமா. Phenolphthalein not used in the titration of either weak acid, strong base. ஓகேப்பா? எஸ் சார். கொஸ்டின் நம்பர் 18. கவனிமா, மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நமக்கு தெளிவா இருக்க வேண்டிய விஷயம் இல்லையா? எஸ் சொல்லுமா. B1னா எதம்மா? Thiamine. B1னா Thiamine. தயமைன். ஓகேவா? B1 தயமைன். ஓகேவா? B6 பைடாக்சின். கரெக்டா? B6. C வந்து அஸ்கார்பிக் ஆசிட். ஓகே. B2 வந்து ரிபோஃப்ளவின். கரெக்டா? எஸ். அப்ப மேட்ச் பண்ணுங்க, எங்க இருக்கு பாருங்க. ஸோ ஏக்கு வந்து என்னம்மா? ஏக்கு வந்து 3. ஏக்கு 3 எங்க இருக்கு பாருங்க. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. பிக்கு வந்து 6. பிக்கு வந்து எது? 2. பிக்கு வந்து 2ல ஒரு தான் இருக்கு. அப்ப C இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ் சார். கொஸ்டின் நம்பர் 19. ஓகேமா, பாருங்க. which of the following set quantum number are not possible கொடுத்தாங்கம்மா. இதுல வந்து எது நாட் பாசிபிள் கேக்குறாங்க. எல் வேல்யூ பார்த்தாவே இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் ஈஸியா போட முடியும் நம்மளால. புரியுதாம்மா? ஸோ எல் வேல்யூ நம்ம கரெக்டா பார்த்தாவே போதும்மா. புரியுதா நான் சொல்றேன்னு? ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். இப்போ என் வேல்யூ 0. இப்போ என் வேல்யூ 0, எல் வேல்யூ 0னா நமக்கு எல் வேல்யூ வேணும் நாங்கள் எழுதுறோம் பாருங்க. எல் வேல்யூ வந்து 0 1 2 3. இது எஸ், இது பி, இது டி, இது எஃப். அப்போ 0 எல் வேல்யூ 0னா எஸ் ஆர்பிட்டல். அப்போ 0s வரும். கரெக்டா இல்லையா? ஏன்னா என் வேல்யூ தான் எஸ் முன்னாடி போடுவோம். 0s ஒரு ஆர்பிட்டல் இருக்குன்னா கிடையவே கிடையாது. அப்ப இது நாட் பாசிபிள். கரெக்டாமா? அடுத்தது என் வேல்யூ 1, எல் வேல்யூ 0னா 1s. இது பாசிபிள் தான். கரெக்டா இல்லையா? அடுத்தது சி பாருங்க. என் வேல்யூ 1, எல் வேல்யூ 1, எல் வேல்யூ 1 பி. 1pன்னு ஒன்னு பாசிபிளே கிடையாது. கரெக்டா? அடுத்தது என் வேல்யூ 2, எல் வேல்யூ 1, எல் வேல்யூ 1 என்னதுமா? பி. இது பாசிபிள். அடுத்தது என் வேல்யூ 3, எல் வேல்யூ 3, எல் வேல்யூ 3னா எஃப். 3f ஒரு பாசிபிள் கிடையாது. அடுத்து என் வேல்யூ 3, எல் வேல்யூ 2, 2னா டி. 3d பாசிபிள் இருக்கு. அப்ப நமக்கு எது பாசிபிள் இல்ல? ஏ சி இ. ஆமா தானே? அப்ப எங்க இருக்கு ஆன்சர்ல? சாரி, ஆன்சர் வைக்கல. கரெக்டா? ஏசி வராதுமா. புரியுதா? ஓகே, இதுக்கு ஆன்சர் நம்ம ஏ சி. ஓகேமா. கொஸ்டின் நம்பர் 20. ஓகேவா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. இன்கரெக்ட் மேட்ச் அமாங் த ஃபாலோயிங் இஸ்.
பண்ணுங்கம்மா. எதுமா இன்கரெக்ட் மேட்ச்? ஆப்ஷன் டி சார். எப்படி சொல்றீங்க பாருங்க. குளோரோ ஈத்தேன் அண்ட் புரோமோ ஈத்தேன் ஐடியல் சொல்யூஷன். கரெக்ட் தானே? கரெக்ட்டுங்க சார். எஸ். அடுத்து கார்பன் டைசல்பைடு அண்ட் அசிட்டோன் நான் ஐடியல் வித் பாசிட்டிவ் டிவியேஷன். கரெக்ட் தானே? எஸ் சார். கரெக்ட்டுங்க சார். ஃபீனால் அண்ட் அனிலின் நான் ஐடியல் வித் நெகட்டிவ் டெவியேஷன். இது கரெக்ட் தானே? எஸ் சார். H3 and H2O azeotropic mixture with minimum boiling point. இதான் என்னது ராங், இதான் இன்கரெக்ட். மேக்ஸிமம் தான் கரெக்ட். கரெக்டா? சரிம்மா. அடுத்தது கவனி. கொஸ்டின் நம்பர் 21மா. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. Which of the following alkane cannot be synthesized by Wood's reaction in good alide? கரெக்டா? ஸோ நல்லா கவனிமா. எதில் வந்து நம்ம உட் ரியாக்ஷன் வந்து நம்ம யூஸ் பயன்படுத்தி நம்ம இந்த கீழே கண்ட இந்த விளைபொருள் நம்ம கொடுக்காதுன்னு கேட்குறாங்கம்மா. நல்லா நமக்கு தெரியும் உட் ரியாக்ஷனவே ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ப்ராடக்டா இருக்கணும். கரெக்டா? எஸ் சார். எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. 1வது கார்பன், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. இப்போ இது பாசிபிள். ரெண்டாவது பண்ணுங்க 1 2 3. இதுல வந்து 2 டைம்ஸ் இருக்கு, அதனால 4 and 5. கரெக்டா? 6 7. அப்போ இது நாட் பாசிபிள். அடுத்து பாருங்க 1 and 2. இது 2 கார்பன் இருக்கு. 3 4 5 6 7 8. இது பாசிபிள். அடுத்தது 1 2 3 4 5 6 and 7. இது நாட் பாசிபிள். அப்ப எது நாட் பாசிபிள்? பி and டி. கரெக்டா? அப்ப தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? எஸ். கொஸ்டின் நம்பர் 22. ஓகே, very simple ma. Which of the following reaction will lead to the formation of 2 chiral center? 2 chiral center கேக்குறாங்கம்மா. அப்ப எதுனா நம்ம பாக்குற ரியாக்ஷன்ட்ட எல்லா ரியாக்ஷன் டபுள் பண்ணுக்கு கண்டிப்பா அப்ப எல்லாமே என்னது அடிஷன் ரியாக்ஷன். கரெக்டாமா? எல்லாமே நம்ம அடிஷன் ரியாக்ஷன். அப்ப எப்படி அடிஷன் ரியாக்ஷன் பண்ணணும்க்கா? ஸோ ஃபர்ஸ்ட்ல பாருங்க CH3 CH Br. ஸோ CH Br CH3. கரெக்டா? செகண்ட் கவனிங்க CH3 CH2 CH Br CH2 Br. கரெக்டா? அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் பாருங்க CH3 SNO CH2 Br. கரெக்டாமா? ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க CH3 CH2 CH Br CH3. சொல்லுங்கம்மா, எதில் வந்து 2 கையில் காப்பணும்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏ தான் 2 கையில் காப்பன் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதா? வேற எங்கேயுமே கிடையாது. இருக்கு, பட் ஒன்னொன்னு தான் இருக்கு. சில இடத்துல கிடையவே கிடையாது கையில் காப்பன். ஆமா தானே? இதுல வந்து 1 தான் இருக்கு. ஆமா தானே? இதுல கையில் காப்பனே கிடையாது. எத்தனோ? இதுல எத்தனை இருக்கு? 1 இருக்கு. இதுல 2 இருக்கு. அப்ப நமக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா. கொஸ்டின் நம்பர் 23 கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 23. ஓகேவா? நல்லா கவனி. என்ன சொல்றேன்னு பாருங்க. கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்க. A complex platinum CL4 2HCl does not produce AgCl. When treated with the AgNO3 solution, the secondary valency and oxidation state of PT in given complex respectively as. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்குமா. ஸோ AgCl போட்டா இந்த கூட ரியாக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டான். AgCl போட்டா ரியாக்ட் பண்ணாது. ஆனா AgNO3 போட்டா ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணு கொடுத்துட்டான். கரெக்டாமா? எஸ் ஆனோ? ஓகே. அப்ப என்னென்ன கேட்கறான் அவன்? செகண்டரி வேலன்ஸ் எவ்வளோ, ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோன்னு கேட்கறான். செகண்டரி வேலன்ஸ் எவ்வளோ, ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோன்னு கேட்கறான். அப்ப நமக்கு வந்து இந்த PTCl4 2HCl AgNO3 கூட AgCl கூட ரியாக்ட் பண்ணாது. ஆனா AgNO3 ரியாக்ட் பண்ணாம தானேம்மா? அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்க. ஸோ நமக்கு ஃபார்ம் பண்ணது வந்து எதுனா H2PTCl6. ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். எஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்ம செகண்டரி வேலன்ஸ் எதமா சொல்லுவோம்? Cl6. ஐ மீன் வந்து லிகாண்ட் தான் சொல்லுவோம். செகண்டரி வேலன்ஸ் சொல்லுவோம். ஆமா தானே? கவுண்டர் ஏனந்தா பிரைமரி வேலன்ஸ் சொல்லுவோம். அப்ப இங்க லிகாண்ட் வந்து 6 இருக்கு. அப்போ 6 செகண்டரி வேலன்சி. 6 வந்து செகண்டரி வேலன்சி. இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவுப்பா? Cl -6 H வந்து +2 அப்ப +4 +4 தானே? அப்ப எங்கமா இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் டி. யா, அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? கொஸ்டின் நம்பர்
24மா கொஸ்டின் நம்பர் 24 ஓகேவா ஸோ 24 கவனிங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இன்கரெக்ட் ரியாக்ஷன் இந்த ஃபாலோயிங்மா இன்கரெக்ட் ரியாக்ஷன் இந்த ஃபாலோயிங் நல்லா புரிஞ்சுக்குமா ஹெச்ஐ போடும்போது நீங்க இந்த நல்லா தெரிஞ்சுக்குங்க ஓகேவா இந்த ஹெச்ஐ போடும்போது ஸ்டெபிலிட்டி கார்போகேட்டன் இருந்தா அது என்ன அர்த்தம்னா எலிமினேஷன் ஃபார்ம் பண்ணும் சப்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்டெபிலிட்டி கார்போகேட்டன் என்ன பண்ணும் என்ன பண்ண சொல்றேன் எலிமினேஷன் நடக்கும் என்ன நடக்காது சப்ஸ்டியூஷன் நடக்காது பட் நல்லா கவனிங்கம்மா ஃபர்ஸ்ட்ல இங்க சப்போஸ் இது பிளஸ் இது மைனஸ்னாக்கா ஏன்னா ஓக்கு சி என்ன பண்ணா சி தான் பிளஸ் ஓ மைனஸ் அப்ப கண்டிப்பா என்னதுங்க பிரைமரி பென்சைல் கார்போகேட்டன் புரியுதாமா அப்ப பென்சைல் கார்போகேட்ல ஐ வந்துடும் சப்ஸ்டியூஷன் நடக்கும் சரி ஐ வந்துடும் நமக்கு சப்ஸ்டியூஷன் நடந்து நமக்கு ஆன்சர் கொடுக்கும் அப்ப இது கரெக்டா தான் ஆனா செகண்ட்ல கவனி பாருங்க செகண்ட் கவனிங்க சப்போஸ் இந்த சீக்கு இந்த சீக்கும் கம்பேர் பண்ணா இந்த சீக்கு சீக்கம்னா இது சப்போஸ் இது பிளஸ் மைனஸ்னா இது டெர்ஷரி கார்போகேட்டன் சப்போஸ் இந்த ஓக்கு இந்த சி கம்பேர் பண்ணா இது பிளஸ்னா இது மெத்தில் கார்போகேட்டன் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோ சப்போஸ் இதுல சப்ஸ்டியூஷன் நடக்காது இதெல்லாம் நடக்க சொல்றேன் நானு எலிமினேஷன் தான் நடக்கும் ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் இங்கதான் குத்துறா இல்லையா அப்ப இதுதான் ராங் இதான் வந்து ராங் மேட்ச்மா இன்கரெக்ட் மேட்ச் புரியுதா என்ன சொல்றேன்னு எஸ் சார் எஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்து சொன்னாக்கா CH2O CH2 CH தான் வந்து அவன் கரெக்டா இருக்கு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோ அது லாஸ்ட்னு கரெக்டா இருக்குமா கரெக்டா எஸ் சார் இப்ப நெக்ஸ்ட் 25மா மேட்ச் த டேர்ம் மெயின்டைன்ட் இன் காலம் 1 வித் டேர்ம் இன் காலம் 2 கார்போகேட்டன் நியூக்ளியோஃபைல் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஐசோமர்ஸ் எலக்ட்ரோஃபைல் இது எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சா இங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா எஸ் நல்லா கவனி சைக்ளோஹெக்சேன் நமக்கு தெரியும் இதுதான் சைக்ளோஹெக்சேன் 1 ஹெக்சேன் CH3 CH2 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 CH டபுள் பாண்டு CH2 ஓகேவா இப்ப நல்லா புரிஞ்சுக்க இங்க என்னமா இருக்கு கார்பன் 6 இருக்கு H12 இருக்கு இங்க பாருங்க கார்பன் 6 இருக்கா C6 இருக்கு H12 பாருங்க 12 இருக்கு சார் 12 இருக்கு அப்போ இதுதான் ஐசோமர்ஸ் கரெக்டாமா எஸ் அப்போ இது fourth option நெக்ஸ்ட்மா conjugation of electron of CH sigma bond with empty p orbital present and adjacent positive charged carbon அடுத்தது sp2 hybridized carbon with empty p orbital species that can receive a pair of electron receive நம்ம வாங்கிக்கும் pair of electron வாங்கிக்கும் pair of electron வாங்கிச்சுன்னா அது என்னது லூயிஸ் ஆசிட் ஓகேவா எஸ் எஸ் நோ ரிசீவ் பண்ணா pair of electron லூயிஸ் ஆசிட்ல என்ன சொல்லுவீங்க நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைலா எலக்ட்ரோஃபைல் எஸ் நோ எஸ் சார் electrophile கரெக்டாமா species that can supply a pair of electron சப்ளைனா அது டொனேட் பண்ணுது டொனேட் பண்ணாக்கா லூயிஸ் பேஸ் அப்ப லூயிஸ் பேஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம் நியூக்ளியோஃபைல் சொன்னோம் அப்ப நியூக்ளியோஃபைல்னா இது 2 எலக்ட்ரோஃபைல்னா இது 4th கரெக்டா இல்லையா எஸ் அப்ப நமக்கு நெக்ஸ்ட் நியூக்ளியோஃபைல் சொல்லியாச்சு ஐசோமர் சொல்லியாச்சு எலக்ட்ரோஃபைல் சொல்லியாச்சு ஹைப்பர் கான்ஜுகேஷன் கார்போகேட்டன் இருக்கு கரெக்டாமா எஸ் நம்ம லாஸ்டா ஒரு கிளாஸ் கூட நம்ம இந்த அந்த கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி பொறுத்து நம்ம சொல்லிப்போம் இல்லையாமா அப்படி பார்க்கும்போது நீங்க மேட்ச் பண்ணுங்க இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் கரெக்டாக சொல்லுங்க என்ன ஆன்சர் வரும் Third option, sir. 4 ஐ மீன் எலக்ட்ரோஃபைல் 5க்கு இருந்தா அது டியா 5க்கு டி அப்போ நமக்கு இதுல மட்டும் தான் இருக்கு அப்போ கண்டிப்பா தேர்ட் ஆப்ஷன் ஈஸியா சொல்லிடலாம் கரெக்டா எஸ் சார் ஓகே கிளியர் எஸ் அவ்வளவுதாம்மா ஸோ இன்னைக்கு நிறைய கொஸ்டின் ரொம்ப டிஃப்ரெண்டான கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம் கரெக்டாமா எஸ் சார் எஸ் ஓகேம்மா ஸோ தேங்க்யூ நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் பண்ணுங்க சரிம்மா ஸோ நமக்கு இருக்கிற ரொம்ப லெஸ் டைம் தான் இருக்கு